அன்பு ஜோதிட சொந்தங்களே வணக்கம். தாய் தந்தை குரு தெய்வத்தின் ஆசைகளுடன் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ வர்க்கம் மூர்த்தி. இன்று நாம் காண இருப்பது விஸ்வாவசு வருடத்துடைய ஆவணி மாதத்திற்கான கும்பராசிக்கான பலன்கள். இந்த கும்பராசி அன்பர்கள் இந்த ஆவணி மாதத்தில் எத்தகைய சாதகமான பல பலன்களையும் எந்தெந்த விஷயங்களில் மிக கவனமாகவும் செயல்பட வேண்டும் என்பதை விரிவாக பார்க்க போறோம். கும்பராசி சனீஸ்வரனுடைய வீடான கும்பராசி அன்பர்கள் எதையுமே உத்வேகத்தோட செய்யக்கூடிய நபர்கள். தனக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுத்தா அந்த பொறுப்பை கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வல்லமை பெற்ற அன்பர்கள். ஒரு விசேஷம் இந்த மாதிரி விஷயங்கள்ல பங்கெடுக்கும் போது தன்னுடைய முக்கியத்துவத்தையும் சொல்வதை விட தானும் அந்த விஷயங்கள்ல நல்ல விஷயங்கள்ல எவ்வாறெல்லாம் பங்கெடுத்துக் கொள்ளலாம் என்பதை ஆர்வமா செய்யக்கூடிய ஒரு நபர்களா இருப்பீங்க. கோவில் விழாக்களா இருக்கலாம், நிர்வாக ரீதியிலான முக்கியமான விஷயங்களா இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்ல தன்னுடைய பங்கும் அதிகமா இருக்கணும் அப்படின்றத யாரும் எதிர்பார்ப்பதற்கு முன்னாடி உங்களுடைய பிரசன்ஸ் அங்க கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு குணாதிசயம் கொண்டவர்கள் இந்த கும்பராசி அன்பர்கள். அதற்கான தகுந்த மரியாதைகளையும் அவ்வப்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லாவே இருக்கக்கூடிய நண்பர்கள் கும்பராசி அன்பர்கள். எதிலும் வேகமா திட்டமிட்டு முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த காலகட்டத்தில் வளர்த்துக்கணும். சிலர் கொஞ்சம் யோசிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வரக்கூடிய வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்துவது என்பதில் ஒரு திட்டமிடலில் ஒரு சின்ன யோசனை அதிகரிக்குமா இருக்கக்கூடிய காலம் இது. அம்மாதிரியான யோசனைகளை ரொம்ப பெருசாக டைம் எடுத்துக்காம சாதக பாதகங்களை உடனுக்குடன் ஆராய்ந்து பார்த்து அதற்கான முடிவுகளை வேகமாக எடுக்கும்போது நல்ல பலன்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் அமையும். ஏன்னா காலம் தாழ்த்தி எடுக்கக்கூடிய முடிவுகள் பல சமயங்களில் நமக்கு கிடைக்க வேண்டிய நற்பலன்களை பெருமளவு குறைக்கக்கூடிய விஷயமா போயிடும். அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்து முடிவுகளை உடனே எடுத்து அதற்கான நல்ல பலன்களை பெறக்கூடிய வாய்ப்புகளை அமைத்து கொள்ளுங்கள். யாருக்கும் வாக்கு மட்டும் தராதீங்க. இந்த காலகட்டத்தில் பணம் தருவதோ கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளையோ வச்சுக்காதீங்க. முக்கியமாக வாக்கு கொடுக்காதீங்க. ஜாமீன் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்ல தெரிஞ்ச நபர்களாக இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தசா புத்திகளை ஆராய்ந்து பார்த்து அது சாதகமாக இருந்தால் அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ஈடுபடலாம். பொதுவாக இந்த ராசி பலன், இந்த மாத ராசி பலன் பார்க்கும்போது இந்த கிரக சூழல்கள் அதற்கான தகுந்த சூழல்ல இல்லை. அதனால் யாருக்கும் வாக்கு தருவதோ கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளையும் நீங்கள் கொடுக்கறதும் வேண்டாம், வாங்கிறதும் வேண்டாம். இந்த காலகட்டத்தில் அப்படியே உங்களுடைய லைஃப் எப்படி போதோ அந்த மாதிரி விஷயங்களில் அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுன்றது ஒரு நல்ல விஷயம். வாக்கு தருவது மிக மிக பெரிய பிரச்சனைகளை பின்னாடி உங்களுக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்தி விட்டுரும். அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது ரொம்ப நல்லது. உடல் உபாதைகள், கொஞ்சம் உடல் சோர்வு, உடல் உபாதைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அந்த உடல் உபாதைகளை சரி செய்து கொள்ள முறையான மருத்துவ சிகிச்சையோட யோகா, மெடிடேஷன்ஸ், வாக்கிங் இதெல்லாம் ரெகுலராக செய்யும் போது அந்த அசௌகரியங்கள், உடலில் வரக்கூடிய அசௌகரியங்கள்லேருந்து விடுபட்டு ஒரு உத்வேகத்தோட என்றைக்குமே ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அதை முறையாக செய்யுங்க. தாய் தந்தை வழி உறவுகள், மொத்தமாகவே குடும்ப உறவுகள் எல்லாமே ஒரு சிறப்பான பாதையில் போகும். அவங்களுக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் இருந்திருந்தாலும், நீண்ட நாட்களாக தொடர்பில்லாத உறவு முறைகளாக இருந்தாலும், அவங்க வீட்டு நல்ல விஷயங்களுக்கு, சுப நிகழ்ச்சிகளுக்கு உங்களை அழைப்பதன் மூலமா அந்த உறவுகள் மீண்டும் புதுப்பிக்கப்படும். நீங்களும் அந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு, சுப நிகழ்ச்சிகளுக்கு மற்ற குடும்ப உறவுகளை அழைக்கும் போது அந்த உறவுகள் மேலும் விட்டு போன சொந்தங்கள், தொடர்பில்லாமல் இருந்த சொந்த பந்தங்கள்லாம் உறவு முறைகள் சீராகி சிறப்பான ஒரு வாழ்க்கை பாதையை அமைத்து கொடுப்போம் என்பது இந்த கால கிரக சூழல்கள் உங்களுக்கு அறிவுரையாக கூறப்படுகிறது. அதே மாதிரி குழந்தைகள், வீட்டோடைய வளர்ச்சி, எதிர்கால திட்டங்கள், குடும்பத்தில் எதிர்காலத்தில் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்ற ஒரு திட்டமிடல். 40-50 வயதுகளை கடந்த நபர்கள் உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறதுக்கான திட்டமிடல் ரொம்ப முக்கியமாக கவனமாக செய்யக்கூடிய காலம் இது.
அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தி மேலும் சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்க. நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளில் அவதிப்படுவீங்க. கொஞ்சம் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீண்ட நேரம் உட்கார்ந்தபடியே வேலை செய்யும் நபர்கள், நின்று கொண்டே வேலை செய்யக்கூடிய நபர்கள், இந்த கம்ப்யூட்டர்ஸில் இருக்கக்கூடிய நபர்கள், இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், கழுத்து நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், தோள்பட்டை வலி, இந்த மாதிரி வலிகளில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருப்பதனால அதற்கான முறையான சிகிச்சை, அது சின்னதாக இருக்கும்போதே ஒரு நல்ல டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. எக்ஸசைஸ் செய்யும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து பெருமளவு பாதிப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். டெய்லி வாக் பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில். அரசு நிர்வாக சம்பந்தமான வேலைகள், அரசு துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்கள், அரசு துறை சார்ந்த நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய நபர்கள், அரசு சம்பந்தமான விஷயங்களில் வேலையை எடுத்து செய்யக்கூடிய நபர்கள், கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இந்த மாதிரி டெண்டர் கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் எந்த தடையும் இல்லாமல் அவங்க பில்ஸு ஆர்டர்ஸ் எல்லாமே பாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அரசு நிர்வாகம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு ரொம்ப பெரிய வாய்ப்புகள் அமையும். புதிய வாய்ப்புகள் கூட எதிர்பார்த்திருந்த, அரசு துறையிலிருந்து எதிர்பார்த்திருந்த புதிய வியாபார தொழில் டெண்டர்ஸ் ஆர்டர்ஸ் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருப்பதனால் அதை மேலும் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள சூரிய வழிபாடுகள் தினமும் செய்யுங்க. சூரிய வழிபாடுகள் செய்யும்போது மேலும் அரசு சார்ந்த தொழில் வாய்ப்புகள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். அரசியல் இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல காலம் இந்த கும்பராசிக்கு இருக்குது. இந்த ஆவணி மாதத்தில் அரசு நிர்வாகம், அரசியல் சார்ந்த நபர்கள் எல்லாருக்கும் நல்ல சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சூரிய வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. தினமும் சூரியனை நமஸ்காரம் பண்ணுங்கள். அது ஒரு முக்கியமான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். தைரியமான முடிவு, முதல்ல நம்ம சொல்லியிருந்தோம், தைரியமாக முடிவெடுங்க, எதையுமே காலத்தோட முடிவெடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். முடிவெடுப்பதில் இருக்கக்கூடிய தாமதங்கள் பல சமயங்களில் வரக்கூடிய வாய்ப்புகளை தள்ளி போக வைக்கும் என்பதனால் முடிவெடுக்கிறது ரொம்ப முக்கியம். பூர்வீக சொத்துக்களில் ஆதாயம் கிடைக்கும். விட்டு போன சொந்தங்கள்லாம் தொடரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம முதல்ல சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த மாதிரி விட்டு போன சொந்தங்கள் மூலயமா உங்களுடைய பூர்வீக சொத்து பத்துகள், பூர்வீக ஊர் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதோடைய தொடர்புகள் அதிகரிக்கும். அந்த சொந்த பந்தங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளோட சொத்து பத்துகளும் உங்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய சொத்து பத்துக்கள் பிரச்சனைகள் சமாதானம் செய்து வைக்கப்பட்டு அதற்கான தீர்வு கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குது. அதனால் அதற்கான முயற்சிகளில் எடுங்க. உங்களுடைய முறையாக உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து பத்துகள் எல்லாம் தலைமுறையாக உங்களுக்கு வர வேண்டிய சொத்து பத்துகள் எல்லாம் முறையாக செய்யக்கூடிய அற்புதமான கிரக சூழல்கள் இந்த காலகட்டத்திற்கு. தொழில் வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக செய்யுங்க. மற்ற அரசு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு ரொம்ப வலுவான பல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்போது, மற்ற தொழில் வியாபாரங்கள் செய்யக்கூடிய நபர்கள் தங்களுடைய தொழில்களை கவனமாகவும் அதோடு தேவைக்கான முதலீடுகளையும் உள்ளெடுத்து அடுத்த கட்டமான வளர்ச்சி பாதைக்கான திட்டமிடல்களும் இந்த காலகட்டத்தில் செய்கிறதுன்றது ஒரு அட்வைசபிள் இருக்குது. அதனால் அது மாதிரி வாய்ப்புகளை அமையக்கூடியவர்கள் பயன்படுத்தி முன்னேற்றம் அடையுங்க. குலதெய்வ வழிபாடு ரொம்ப கண்டிப்பாக கடைபிடிங்க. இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். பல நண்பர்கள் வருடந்தோறும் குலதெய்வத்தை வழிபடுவதை வழக்கமாக வச்சுருக்கீங்க. அதை நம்ம ரெகுலராக சொல்கிறோம் எல்லாருக்கும். குலதெய்வ வழிபாடுகள் ரொம்ப முக்கியமான ஊன்றுகோலாக இருக்கும் நம்மளுடைய வளர்ச்சிக்கு. அதை தொடர்ந்து செய்யுங்க. நீண்ட நாள் பயணங்கள் செய்யக்கூடிய நபர்கள், நீண்ட நாளாக திட்டமிட்டு பயணம் தள்ளி போய் அதற்காக காத்திருந்த நபர்கள், அம்மாதிரிய நபர்களுக்கு பயணங்கள் இந்த காலகட்டத்தில் கைகூடக்கூடிய நல்ல காலம் இருக்குது. பயணங்களை உடனே நின்று போன பயணங்களை திட்டமிட்டு அதற்கான முயற்சிகளை எடுக்கும்போது உங்கள் பயணங்கள் மூலம் நல்ல ஆதாயமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலமாக இருக்குது. அதோடு உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்திகளை பற்றிய விவரங்களை அறிந்து அதற்கேற்ற
ஆலயங்களையும் பரிகாரங்களையும் பரிகார ஸ்தலங்களையும் தரிசனம் செய்யும் போது மேலும் சிறப்பான வாழ்க்கை அமையும் என்பதை கூறி அன்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.